மக்களுக்கு பயனுள்ள திட்டம் வந்து தொடரும். கண்டிப்பா முந்தைய அரசு செயல்படுத்தின மக்களுக்கு பயனுள்ள திட்டம் தொடரும் அப்படின்னு விஜய் சார் வந்து சட்டமன்றத்தில சொல்லியிருந்தாரு. அதே மாரியே செயல்படுத்தி காமிச்சாரு. ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சார். ஏன்னா நேத்து பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டத்திலேருந்து ரூ. 1000 வரக்கூடிய அந்த மாணவர், மாணவிகளுக்கு ரூ. 1000 நேத்து போய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை வருமா? இந்த 15ஆம் தேதி ஆயிடுச்சே, கண்டிப்பா வருமா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ரூ. 1000 போட்டு கண்டிப்பா வரும். அது வந்து நலத்திட்டம் வந்து நல்ல திட்டமாக இருந்தால் அது செயல்படுத்தப்படும்னு விஜய் சார் சொன்னதை செஞ்சு காட்டியிருக்காரு. ஏன்னா சொன்னதை செய்கிறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். அவங்க சொல்லிட்டாங்கப்பா, அதுக்காகலாம் நான் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லாமல், ஏன்னா நீ சொல்லிட்டப்பா, நீ சொல்லிட்டது உன் ஆட்சியில், என் ஆட்சியில் என்ன நடக்குமோ எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த வீண்டா விதமாக பண்ணாமல், நல்ல திட்டமா அதை நான் செய்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அதை ஒத்துக்கிட்டு போய் அதை செஞ்சு காட்டினார் பாரு, வேற லெவல். அவர் வந்து சூப்பராக இப்போ அவர்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னா, அவர்கிட்ட உள்ள அக்செப்டன்ஸ் பிடிச்சிருக்கு. ரத்தர் பண்டிட்க்கு வந்து ஏன் பதவியை கொடுத்தீங்க, அது தப்பு அப்படின்னு சொன்னதும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ தப்பு, இது நம்ம இதை பண்ணக்கூடாது, ஒரு பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வாபஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் நலத்திட்டம்லாம் நீங்கள் செயல்படுத்தணும், இதனால் மக்கள் வந்து எதிர்பார்ப்பில் இருக்காங்க, நீங்கள் தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அதையும் வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதெல்லாம் பண்ணால் அவரோட அக்செப்டன்ஸ் நல்லா இருக்கு பார்க்க போனால். ஏன்னா நீ விமர்சனம் பண்ணு, நல்லா இருந்தால் அது தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன், இல்லைன்னா நான் அதாவது தப்புனா நான் திருத்திக்கிறேன், என்கிட்ட ஒரு தப்பு இருக்கா நான் திருத்திக்கிறேன், இல்லை நீ ஒரு விஷயம் நல்ல விஷயமா சொல்லு, அது நல்லதாக இருந்தால் நான் எடுத்துக்கிறேன்ட்டு இன்றைக்கி 2-3 அந்த 2 திட்டத்தையுமே வர வச்சு அவங்களுக்கு 1000 போட்டுவிட்டு வேறு லெவல் திட்டம் சார். ஆனால் உண்மையிலே இதை வந்து பாராட்டி தான் அவங்க விஜய் சார். நமக்கு 1000 கருத்து இருக்கலாம் அவர்கிட்ட, அவரோட அரசியல் சரியில்லை, அவரோட கொள்கை நம்மளுக்கு ஒரு முரண்பாடாக இருக்குன்னு நம்மளுக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் பண்ணும்போது அவர் வேறு தலைவராக இருக்கும்போது வேறு லெவல் தலைவராக வந்து உயர்ந்து தான் நம்மளை பார்க்க வைக்கிறாரு. நல்ல ஒரு தலைவராக தான் செயல்படுறாரு. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு நல்ல நல்ல திட்டங்களை இன்னும் நீங்கள் சொன்ன அந்த தேர்தலுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் நிறைவேற்றணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஆனால் எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், இவ்வளோ நல்ல அக்செப்டன்ஸ்லாம் பண்ணுறீங்க, இன்னும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் என்னென்னா, இதில் பண்ணிட்டீங்க, கஜானா காலியாக சுருட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. நேற்று 1000 ரூபா எல்லாத்துக்கும் பசங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இன்றைக்கி 1000 ரூபா இல்லாத குடும்ப ஏற்றத்தரர்களுக்கு கொடுத்துட்டீங்க. இதுக்கெல்லாம் கஜானாவில் காசு எங்கே இருந்துச்சு? அப்போ இருக்கிறாங்க சார். நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாங்கன்னு எப்படி ஒரு அபாண்டமாக ஒரு பழியை அவங்க ஒரு குற்றத்தை வச்சிங்க எனக்கு தெரியல. அது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை எப்படி நீங்கள் அங்கே வச்சிங்க? இன்றைக்கி எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டீங்க, அப்போ இருக்குல்ல கஜானாவில் அங்கே காசு இருக்குல்லங்க சார். இதை தான் கீர்த்தனா மேடமும் சொல்லியிருக்காங்க. கஜானா பார்த்துட்டு சொல்கிறோன்னு இருக்காங்க. சீக்கிரமாக சொல்லுங்கள். அமைச்சரவை பட்டியலை தயவு செய்து வேகமாக பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு வெள்ளை அறிக்கைக்காக தான் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். வெள்ளை அறிக்கையை சீக்கிரமாக விடுங்க, பார்க்கலாம் அதில் எவ்வளோ கோல்மால் நடந்திருக்கு. உண்மையிலே டிஎம்கே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதை தட்டி கேட்டு நம்ம அடுத்த வீடியோ போடுறோம், கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த வெள்ளை அறிக்கையை மட்டும் சீக்கிரமாக ரெடி பண்ணி விடுங்க.